லூசிஃபர் 2 எம்புரான் மூவியோட ட்ரெய்லர் நாளைக்கு 1:08 PM லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த படத்தில் இருந்து ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. பிருத்விராஜ் டைரக்ஷனில் மோகன்லாலோட ஆக்டிங்கில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இதை எடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங்கோட இந்த படம் March 27 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். ரவி டைரக்டராக அவருடைய ஃபஸ்ட்டு படத்தை எடுக்க பிளான் போட்டிருக்காரு. யோகி பாபு இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. ரவியோட ஓன் பேனர்லேயே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த படம் ரெடியாக போகுது. குட் பேட் அக்லியோடைய ரிலீஸ்க்கு இன்னும் 22 days தான் இருக்குது. இப்போவே தமிழ்நாட்டில் உள்ள 80% தேட்டர்ஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் உள்ள தேட்டர்ஸ்லையும் இன்னும் 2-3 daysலாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிடுவாங்க. வழக்கமாக பெரிய படங்களுடைய ரிலீஸ் டைமில் டேர்ம்ஸ் இஷ்யூ ஆகும். லாஸ்ட் டைம் வரைக்கும் புக்கிங்ஸ் ஓப்பனே ஆகாது. ஆனால் குட் பேட் அக்லிக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்மூத் ரிலீஸாக இருக்க போகுது. நம்ம தளபதி விஜயோடைய ஆக்டிங்கில் November 2002 வந்த படம் தான் பகவதி. வர ஃப்ரைடே இந்த படம் ரீரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ரீரிலீஸில் பகவதி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தனுஷ் நெக்ஸ்ட் போர் தொழில் எடுத்த விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் தான் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. இதில் மமிதா பைஜு ஃபீமேல் நடிப்பாங்கன்னு கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு. இவங்களுடைய பேர் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மமிதா பைஜு பார்த்தாக்க நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன், விஷ்ணு விஷாலோட 2ஆம் பானம், பிரதீப் ரங்கநாதனுடைய அடுத்த படம், நம்ம சூர்யாவோட நெக்ஸ்ட் மூவி, நம்ம தனுஷோட நெக்ஸ்ட் மூவின்னு தமிழில் ஒரு பிஸியான ஆக்ட்ரஸாக மாறி இருக்காங்க.